குட் மார்னிங். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கான்செப்ட் ஆஃப் டனலிங் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம ஆல்பா பார்ட்டிக்கிள் டிகே ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் ஃபார் கான்செப்ட் ஆஃப் டனலிங் அப்படிங்கிறதுல இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எது அப்படின்னா, அந்த கான்செப்ட் ஆஃப் டனலிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸாம்பிள் ஃபார் இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டனலிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் என்னது, பேரியர் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேரியர் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு சொல்லும்போது இந்த அமோனியா பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தென் என்ன செய்யுது, அந்த ஹைட்ரஜன் வைப்ரேஷன்ஸ் ஆகுது. இந்த நார்மல் மோட் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். வைப்ரேஷன் ஆகுது. இப்போ வைப்ரேஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் என்னது, இது பிரமிடல் ஷேப்பு, இது என்னது பிளேனார் ஷேப்பு, மறுபடியும் என்னது இந்த பிரமிடல் இன்வர்ஷனாக மாறிடுது. இப்போ இன்வர்ஷன் ஆகும்போது தென் அதோட அந்த பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறத இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி எப்படி கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத என்ன செய்யணும், இந்த இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கும்னா, இந்த பிளேனார் ஸ்ட்ரக்சர் ஃபார் அமோனியா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நம்ம பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்லும்போது தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது ஹேவிங் ஃபார் வெரி லோ அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி பார்க்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது பிளேனார் ஸ்ட்ரக்சருக்கும் பிரமிடல் ஸ்ட்ரக்சருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எது அதிகமாக இருக்குது அப்படின்னா, பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அமோனியா மாலிகுல் தான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மாலிகுல்ஸ் என்ன செய்யும்னா, இப்போ இந்த மாதிரி நைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த அமோனியா நான் பிரமிடல் ஷேப்பில் இருக்கும்போது வேறு என்னது sp3 ஹைப்ரசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது sp2 ஹைப்ரசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம்னா இந்த பிரமிடல் ஷேப் மாலிகுலுக்கு என்னது வெரி லோவாக இருக்கும். அப்போ இதில் இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த பொட்டன்ஷியல் வெல் ஷோயிங் தி அம்பர்லா இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறத பார்க்கணும். அம்பர்லா இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா. அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இதில் என்னது இந்த மாதிரி வேவ் நேச்சர் மணிக்கு இந்த மாதிரி இதில் இந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத பார்க்கும்போது பிரமிடல் ஷேப் ஆஃப் தி மாலிகுல். இந்த பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது இது அது இந்த பீக் எதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர், அது புரியுது. இது அது இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா, அதோடைய இந்த எனர்ஜி பேரியர் என்ன செய்யுது கிராஸ் பண்ணுற மாதிரி. அப்போ இதில் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது என்னது இந்த க்ரௌன் ஸ்டேட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் 2 காம்பவுண்ட்ஸ்மே என்னது ஈக்குவல் ரேஞ்ச் தான் இருக்குது. க்ரௌன் ஸ்டேட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரமிடல் ஷேப் ஆஃப் அமோனியாவும் இன்வர்ஷன் ஆஃப் அமோனியாவும் என்னது தென் சேம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த V0 அப்படின்னு சொல்லும்போது த ஹைட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு சொல்லும்போது அதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஹைட்ரஜன் டனல் த்ரூ தி பொட்டன்ஷியல் பேரியர். இப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் ஆகுது. அப்போ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பிளேனார் ஸ்ட்ரக்சருக்கு மறுபடியும் என்னது இன்வர்ஷனுக்கு மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம மழை பெய்யுது, மழை பெய்யும் போது என்ன செய்யணும், குடை கொண்டு போகிறோம், ரொம்ப வேகமாக காத்தடிக்குது அப்படின்னா குடை என்ன செஞ்சிடும், மேல் நோக்கி போயிடும். அப்போ அது என்னது நம்ம இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரைமரல் ஷேப்பு, பிளைனார் ஸ்ட்ரக்சர், தென் இன்வர்ஷன், இப்படி 3 ஷேப் ஆஃப் தி மாலிகுல்லையுமே நம்ம இதில் அந்த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹைட்ரஜனோட எனர்ஜி என்ன செய்யுது, டனல் த்ரூ தி என்னது பேரியர் பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ஹைட்ரஜன்ஸ் டனல் த்ரூ தி பொட்டன்ஷியல் பேரியர் அண்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரமிடல் ஷேப் ஆஃப் தி மாலிகுல் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் எஃபெக்ட். அப்போ இந்த ஹைட்ரஜன்ஸோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இந்த பேரியர் பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ இது காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பிரமிடல் ஷேப் ஆஃப் தி மாலிகுல்ஸ். அப்போ பிரமிடல் ஷேப்பில் இருந்து அது மறுபடியும் இன்வர்ஷனுக்கு போகுது. அந்த இதில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த 2 காம்பவுண்ட்ஸ்மே என்னது ஈக்குவல் என்னது எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னது நமக்கு இந்த என்னதுன்னா நம்ம பிளேனார் ஸ்ட்ரக்சரோட பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்ய ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது என்னது இந்த டனலிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். டனலிங் டனலிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு பார்க்கும்போது அப்போ இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எனர்ஜி டயக்ராம் பார்க்கும்போது
the hydrogens with energy can tunnel through on barrier height V0, barrier height another V0. அப்போ the energy less than V0 for inversion, energy less than V0. அப்போ ஹைட்ரஜன்ஸோட எனர்ஜி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் பேரியர் காட்டிலும் என்னது லெஸ் தென்னாக இருக்கும்போது அதோட லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது என்னது இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா என்னது பிரமிடல் ஷேப்பு, பிளேனார் ஸ்ட்ரக்சரு, மறுபடியும் என்னது இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு. இப்போ இதில் இந்த படம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இதே மணிக்க இந்த நைட்ரஜன் வந்து என்ன செய்யறாங்க, மூவ் ஆகி கீழே வந்துடுறாங்க. தென் அகைன்ஸ்டா சிமெட்ரிக் பொசிஷனில் அப்படி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இப்போ இன்வர்ஷன் ஆஃப் அமோனியாங்கிறதையும் இதே மணி என்னது சேம் டனலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது. அடுத்தது செகண்ட் வந்து இந்த காமனாக இருக்கக்கூடிய எல்லா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்லையும் நம்ம என்ன செய்யறோம், இந்த டனலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத என்ன செய்யறோம், நம்ம இதில் பார்க்கணும். டனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ டனலிங் அப்படின்னு சொல்லும்போது அட் லோ டெம்பரேச்சர்ஸ், ஸ்பெஷலி அட் லோ டெம்பரேச்சர்ஸ் இந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லோ டெம்பரேச்சர்லேயே என்ன செஞ்சிருது நடக்குது. லோ டெம்பரேச்சர்லேயே நமக்கு நடக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது AH + B gives A + HB. இப்போ இந்த ரெண்டு A+P அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆட்டமும் ஹெவியர் தான் என்னது ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இதுக்குரிய அந்த வேவ் ஸ்காரிங்க ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ∂2 psi by ∂x² + z/² mh divided by h² E minus V of x psi equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேரியேஷன் ஆஃப் psi அப்படிங்கிறத பார்க்கணும். வேரியேஷன் ஆஃப் psi அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த புரோட்டானோட அந்த எனர்ஜி வந்து அந்த பேரியர் பெனிட்ரேஷனுக்கு உள்ளே போய் திரும்பி வெளியே வரும்போது அந்த சையோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. வேரியேஷன் ஆஃப் சை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராம் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் ஆஃப் எ ஹைட்ரஜன் வேவ் ஆன் பேரியர் ஆஃப் Vx அப்படிங்கிறது வித் எனர்ஜி E அப்போ லெஸ் தென் V அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் பாருங்க, இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ஃபைனைட் பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். தென் இந்த பேரியர் பெனிட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஃபைனைட் பார்ட்டிகல் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது என்னது, அதோட அந்த எனர்ஜி அப்படிங்கிறது என்னது டிகிரிஸ் ஆகிருக்கும். சை அப்படிங்கிறது இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கும், இதில் வேரியேஷன் ஆகிருக்கும். இந்த ரெண்டு சைடு என்னது வேரியேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ அட் லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் MH அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சை அப்படின்னு சொல்லும்போது என்னது வேவ் ஃபங்க்ஷன். V of x அப்படின்னு சொல்லும்போது என்னது பொட்டன்ஷியல் பேரியர். அட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன். அப்போ லைட்டு வந்து அந்த என்னது புரோட்டான் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த புரோட்டான் எனர்ஜி வந்து என்ன செஞ்சிருது, இன்சிடென்ட் பீம் மாதிரி வச்சுக்கிறோம், வேவ் பார்ட்டிகல் அப்படிங்கிற வச்சுக்கிறோம். அப்போ என்ன செஞ்சது, அந்த பேரியரில் பட்டு சம் எலக்ட்ரான் புரோட்டானோட எனர்ஜி வந்து என்ன செஞ்சிருது, ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வந்துடுது. சம் புரோட்டானோட எனர்ஜி என்னது டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே போயிடுது. அப்படி போகும்போது இந்த வரக்கூடிய இந்த வேவ் ஃபங்க்ஷனோட அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது என்ன செஞ்சுது, வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும். அதுக்கடுத்து இதில் ரெண்டு கிராஃப் வந்து என்னது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனில் என்னது இந்த டனலிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. டனலிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ சம் எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த வேவ் பார்ட்டிகள் வந்து என்னது டிரான்ஸ்மிட் ஆகி போயிடும். சம் என்னது பார்ட்டிகள் வந்து எனர்ஜி பார்ட்டிகள் வந்து என்னது ரெஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அப்போ இது கிளாசிக்கல் மெத்தடுக்கு ஓகே. இது கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது ஃபுல்லாமே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். இதே மாதிரி எனக்கு குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லும் போதுமே இப்போ 100 பார்ட்டிகள் அனுப்பினோம்னா அதில் 10 பார்ட்டிகள் மட்டும் தான் என்ன செய்யும், அந்த பொட்டன்ஷியல் பேரியரை பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகும். அதனால தான் இந்த சை அப்படிங்கிறது என்னது வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும். இது ஃபர்ஸ்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லும்போது இது என்னது குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் ப்ராபபிலிட்டி. இது கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி. இந்த கிராஃப் வந்து இதெல்லாம் கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னது முழுவதுமாக என்னது பார்ட்டிகள் ரெஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அப்போ இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்காரிங் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது கான்செப்ட் ஆஃப் டனலிங்கில் நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஆல்பா டிகே ப்ராசஸ், தென் இன்வர்ஷன் ஆஃப் அமோனியா, புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஷேப் ஆஃப் என்னது பொட்டன்ஷியல் பேரியர், ஷேப் அப்படின்னு சொல்லும்போது அதோட பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறத என்ன செய்வோம் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.